அனைவருக்கும் வணக்கம். தோட்டத்தில் 2 ஏக்கரில் செவ்வாழை நடவு பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் செவ்வாழை நடவு பண்ணுறதுக்கு நிலம் தயார் பண்ணதுலேருந்து நடவு வரைக்கும் எப்படி பண்ணோங்கிறத டீட்டெயிலில் பார்க்கலாம். முதல்ல 5 கலப்பை வச்சு 2 அளவு ஆழமாக ஓட்டிட்டோம். இந்த மாதிரி 2 அளவு ஓட்டுறதுனால மண் எவ்வளோ இறுகி போயிருந்தாலும் நல்லா புதுப்பாக மாறிடும். அதனால் மண்ணுக்குள்ளே காற்றோட்டம் நல்லாயிருக்கும். அடுத்ததாக ரொட்டவேட்டரை யூஸ் பண்ணி மண்ணை சமப்படுத்தணும். 5 கலப்பை வச்சு ஓட்டும்போது அது ரொம்ப ஆழத்திலிருந்து மண்ணை தோண்டிட்டு வரதுனால மண் பெரிய பெரிய கட்டியாக இருக்கும். ரொட்டாவேட்டர் வச்சு ஓட்டும்போது அந்த கட்டியெல்லாம் உடைஞ்சு மண் நல்லா பொலவொலப்பாக மாறிடும். அதனால் கிடங்கு ஓட்டுறதுக்கும் நடவு பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். தண்ணி பாய்ச்சும் போதும் தண்ணி நல்லா மண்ணுக்குள்ளே போகும். அடுத்ததாக இந்த மாதிரி கிடங்கு எடுத்து அந்த கிடங்குல தான் நடவு செய்வோம். நம்மக்கிட்ட பவர் வீடர் இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ணியே கிடங்கு எடுத்துட்டோம். கிடங்கு ஓட்டுறதுக்கு 2 பக்கம் கயிறு கட்டி கயிறை நேர் பண்ணிக்கிட்டோம். இதுக்கு 2 பேர் வேணும். கயிறை நேர் பண்ணதுக்கப்புறம் கயிற்று மேலே நடந்து ஒரு மார்க்கிங் பண்ணிக்கிட்டோம். 2 பேர் 2 பக்கம் இருந்து பாதி தூரம் வந்துட்டு திரும்ப அதுலேயே போகும்போது அது ப்ராப்பராக மார்க்கிங் ஆகிடுச்சு. இது கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் இது இந்த மாதிரி பண்ணிட்டோன்னா பவர் வீடு வச்சு ஓட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் பாருங்கள், அவங்க 2 பேரும் பாதி தூரம் வந்துட்டு இப்போ அதுலேயே திரும்ப நடந்து போகிறாங்க. அது பார்த்திங்கன்னா ப்ராப்பராக மார்க்கிங் ஆகிடுச்சு. இதில் ஒரு கிடங்குக்கும் இன்னொரு கிடங்குக்கும் 7 அடி டிஸ்டன்ஸ் வச்சுருக்கோம். இப்போ அடுத்த கிடங்குலையும் அதே மாதிரி கயிறு கட்டி அது மேலே நடந்து வரும்போது ப்ராப்பராக மார்க்கிங் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம பவர் வீடரை ஓட்டி ட்ரென்ச் எடுக்க வேண்டியதுதான். இந்த பவர் வீடர் 9 HP டீசல் இன்ஜின். மண்ணில் ஓட்டுறதுக்காக டயரை கட்டிட்டு கேஜ் வீல் போட்டிருக்கோம். பின்னாடி ரிஜர் அட்டாச் பண்ணியிருக்கோம். நமக்கு எந்த அளவுக்கு ஆழம் அகலம் வேணுமோ அதுக்கேற்றபடி ரிஜர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வீடரில் கிடங்கு ஓட்டுறதுல என்ன பெனிஃபிட்னால், எல்லா கிடங்குடைய ஆழமும் அகலமும் ஒரே மாதிரி வரும். கன்று நடும்போது எல்லா கன்றும் ஒரே ஆழத்தில் இருக்கும். அதனால் அதோடய வேர் வளர்ச்சி ஒரே சீராக இருக்கும். இதே நம்ம ஆட்களை வச்சு கிடங்கு எடுக்கும்போது அவங்க எல்லோரும் ஒரே மாதிரி கிடங்கு எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு பக்கம் ஆழமாகவும் இன்னொரு பக்கம் ஆழம் குறைவாகவும் இருக்கும். இப்படி குறைவான ஆழத்தில் கன்று வைக்கும்போது கன்று சாயறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதோடய வேர்பிடிப்பு திறனும் பாதிக்கப்படும். ஆட்களை வச்சு செய்யும்போது நமக்கு செலவு அதிகம். அவங்க ஒரு கன்றுக்கு 4 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க கிடங்கு எடுக்கிறதுக்கு மட்டும். அப்படி பார்த்தா இதில் 1650 கன்று வச்சுருக்கோம். அப்போ செலவு 6200 ஆயிருக்கும். இந்த வீட்டரை வச்சு ஓட்டுறதுனால ஒரு 2 லிட்டர் டீசல் மட்டும்தான் செலவு. இதில் ஒரு 6000 ரூபாய் வரைக்கும் சேவ் பண்ண முடிஞ்சுது. கிடங்கெல்லாம் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். ஏர் மாடு வச்சு ஓட்டினா எப்படி வருமோ அதே மாதிரி வந்திருக்கு. இதில் கயிறு கட்டி மார்க் பண்ண தான் கொஞ்சம் டைம் ஆச்சு. மற்றபடிக்கு மிஷினோட ரன்னிங் ஹவர்ஸ்னு பார்த்தா ஒரு 2.25 மணி நேரத்தில் 2 ஏக்கராவும் கிடங்கு எடுத்து முடிச்சிட்டோம். அடுத்ததான் நடவு முறை. நடவுக்கு நோய் தாக்கம் இல்லாத நல்ல மரத்தோட கன்றுகள் எடுத்துக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்ணோட சைஸ் ரொம்ப சின்னதும் ரொம்ப பெருசும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸாக இருக்கணும். ஆவரேஜ் வெயிட்னு பார்த்தா 1.5 கிலோலேருந்து 2 கிலோ வரைக்கும் இருந்தால் அது ரொம்ப நல்லது. நடவுக்கு முன்னாடி விதை நேர்த்தி கண்டிப்பாக பண்ணணும். அப்போ தான் வேர் சம்பந்தமான நோய்கள் வராமல் தடுக்க முடியும். விதை நேர்த்திக்கு சூடோமோனஸும் ட்ரைகோடெர்மா விரிடியும் யூஸ் பண்ணியிருக்கோம். 2ஐயும் சம அளவு தண்ணியில் கலந்துட்டு கண்ணோட வேர் பகுதியை நல்லா நனைச்சிட்டு அது ஒரு அரை மணி நேரம் நிழலில் காய வச்சு அதுக்கப்புறம் நடவு பண்ணணும். நடவுக்கு 7 அடிக்கு 7 அடி இடைவெளி கொடுத்துருக்கோம். நம்ம ஏற்கனவே கிடங்கு ஓட்டினது 7 அடிங்கிறதுனால கிடங்குக்கு ஆப்போசிட்டில் கயிறு கட்டி சுண்ணாம்பையும் மண்ணையும் கலந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டோம். இந்த மாதிரி மார்க் பண்ணி நடுறதுனால ஒவ்வொரு கண்ணுக்கு இடையில் 7 அடி கரெக்டாக இருக்கும். எந்த பக்கம் இருந்து பார்த்தாலும் எல்லா கண்ணும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும். 7 அடி இடைவெளி கொடுக்கறதுனால மரங்களுக்கு இடையில் ஏர் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும். சூரிய ஒளி சமமாக எல்லா வாழைக்கும் கிடைக்கும். வேரோட்டும் நல்லாயிருக்கும். இடையில் எதுவும் இன்டர்கிராப் பண்ணுறோன்னா இந்த இடைவெளி போதுமானதாக இருக்கும். முக்கியமாக வீடரை வச்சு களை எடுக்கிறதுக்கு இந்த டிஸ்டன்ஸ் கரெக்டாக இருக்கும். பவர் வீடரில் அரை அடியிலிருந்து 3/4 அடி ஆழத்தில் கிடங்கு எடுத்திருக்கோம். இதே கிடங்கில் இன்னொரு அரை அடி தோண்டி கண்ணோட வேர்பகுதி முழுவதும் மண்ணுக்குள்ளே போகிற மாதிரி வச்சு நடவு பண்ணோம். கன்று வச்சதுக்கப்புறம் மேல் மண்ணை உள்ளே தள்ளி இந்த மாதிரி நல்லா மிதித்து விடணும். மண்ணுக்கும் வேர்பகுதிக்கும் இடையில் கேப் இல்லாமல் இருந்தால் தான் சீக்கிரமாக வேர் பிடிச்சி கன்று மேலே வரும். தண்ணி விட்டுட்டு இன்னொரு தடவை இதே மாதிரி மிதித்து விட்டோன்னா ஏர் பாக்கெட்ஸ் எதுவும் இடையில இல்லாமல் வேர் வளர்ச்சி நல்லாயிருக்கும்.
அடுத்ததாக நீர்ப்பாசனம். வாழைக்கு பொதுவாக சொட்டு நீர் போடுவாங்க, அப்படி இல்லைன்னா நேரடி பாசனத்தில் தண்ணி விட்டு கட்டுவாங்க. நாம் இதில் ரெயின் ஹோஸ் ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த ரெயின் ஹோஸில் பார்த்திங்கன்னா நமக்கு மழை பெய்யும் போது எந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்குமோ அது இருக்குது. ஒரு 45 நிமிஷம் இப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு அரை மழை பெஞ்சால் நமக்கு எந்த அளவுக்கு ஈரப்பதம் கிடைக்குமோ அந்த அளவுக்கு இதில் ஈரப்பதம் கிடைக்குது. இந்த 2 ஏக்கரும் 4 வயலாக இருக்குது. இந்த 4 வயலும் ரெயின் ஹவுஸில் தண்ணி பாயறதுக்கு 3லேருந்து 3.5 மணி நேரம் டைம் எடுத்துக்குது. இந்த ரெயின் ஹவுஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணோம், இதோட ப்ளஸ் மைனஸ், இதுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படிங்கிறது எல்லாமே ஒரு தனி வீடியோவை நான் கொடுக்குறேன். இந்த முறையில் தான் நம்ம இந்த 2 ஏக்கர் வாழை நடவு பண்ணியிருக்கோம். இதில் ரெயின் ஹவுஸ் யூஸ் பண்ணுறதுனால களைச்செடிகள் ரொம்ப அதிகமாக வரும். அதனால் களை மேலாண்மை எப்படி பண்ணுறோம், எந்த மாதிரியான உரம் கொடுக்குறோம் அப்படிங்கிறது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.